டெல்லி சிட்டில மாயா தன்னோட தம்பி மோகனோட சேர்ந்து மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தா. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 2 பேரும் டெல்லியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க. டெல்லியில அவங்களுக்கு மோமோஸ் பிசினஸ் நல்லா போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, வெறும் 1 வாரம் தான் ஆச்சு, ஆனா நம்மளுக்கு நல்ல வருமானம் தானக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வேலை இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா நாம கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாயாவும் மோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கு முன்னாடி ஜனங்கள் லைன்ல அதிகமாயிக்கிட்டே போனாங்க. அவங்களோட கடைக்கு முன்னாடியே காலா அப்புறம் மோண்டோட கடையும் இருந்துச்சு. மோண்டோ அண்ணன், அவங்க 2 பேரையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் இந்த இடத்துல 5 வருஷமா கடையை வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அசையவே மாட்டேன். ஒருவேளை தேவைப்பட்டா இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன். சரி காலா, நானும் உனக்கு துணையா நிக்கிறேன். இவங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி தான் ஆகணும். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா மோகனோட அப்பா அம்மா டெல்லிக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா, எங்களுக்கும் உங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு நாள் காலாவும் மோண்டுவும் கஞ்சாட காட்டி மோமோஸ் கடைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாண்டோ, இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க, இது சாப்பிடுற விஷயம். ஒருவேளை அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க சமைக்கிற பலகாரம் மேல வெறுப்பு வந்துடுச்சுன்னா இவங்களோட பிசினஸ் கவுந்து போயிடும்னு புரிஞ்சுக்கோ. இவங்க மோமோஸ் செய்யற பாத்திரத்துல நாம ரேட் பாய்சனை கலந்து வச்சிருவோம். ஒருவேளை ரேட் பாய்சனை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? யாரும் சாக மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது உடல்நல சரியா இல்லைன்னா அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுவாங்க. வா, என்னமா பிளான் யோசிச்சு வச்சிருக்கிற காலான, உண்மையா நீ பெரிய ஆள்னா. மோகன், இன்னைக்கு கொஞ்சம் மோமோஸ் மிச்சம் ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ராத்திரி இதையே சாப்பிட்டு போவோம். சரிக்கா, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. மாயாவும் மோகனும் மோமோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ரேட் பாய்சன் கலந்த எல்லா மோமோஸையும் மாயா, மோகன் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவங்க வயசானவங்கிறதுனால இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டாக்டர், அப்பாவும் அம்மாவும் குணமாயிடுவாங்கல்ல? என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்தியம் பார்க்க முடியுமாக்கா? தெரியல மோகன், ஆனா அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா குணமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்க இவங்க கூடவே இருங்க, நான் கடையை பார்க்க போறேன். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா அப்புறம் மோகனோட அப்பா அம்மா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாயா மோகன் கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்க அப்பா அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. மாயா மோகன் அவங்களோட பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களோட கடையை விட்டுட்டு வண்டி கடை வைக்க வேண்டியதாயிடுச்சு. 4 பாத்திரத்துல செய்ய வேண்டிய மோமோஸ்க்கு பதிலா ஒரு பாத்திரம் மோமோஸை தான் விற்க முடிஞ்சது. மோண்டோன்னு இவங்களோட தைரியத்தை பாத்தியா? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேயே வண்டி கடையை போட்டு மோமோஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான். இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதே சமயம் அவங்க வண்டி கடைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அக்கா, இங்க நேத்து தான் உங்களுடைய மோமோஸை நான் சாப்பிட்டேன். மோமோஸை சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க சார், நான் இப்பவே கொடுக்கறேன். அம்மா, நேத்து உன்னுடைய மோமோஸை சாப்பிட்டு என்னுடைய முட்டி வலி சரியா போயிடுச்சுமா கண்ணா. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிளேட் கொடுமா. மோகன், நீங்க கொடுத்த அந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வருஷமா இருந்த கால்வலி மாயமா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்தது, அதுவும் சரியா போயிடுச்சு தெரியுமா? அப்படி என்னதான்ப்பா மாய மந்திரங்கள் இருக்குது உன்னுடைய மோமோஸ்ல? அதனால எல்லா வியாதியும் சரியாயிடுது. இன்னைக்கு 10 பிளேட் பேக் பண்ணிடு. மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க போறேன். மோண்டானே, என்னுடைய கடையை மூடிட்டு மறுபடியும் ஊரை பார்க்கறதுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் மோமோஸை மட்டுமே சாப்பிட்றாங்க.
அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நாம முயற்சி பண்ணோம். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. இவங்களோட மோமோஸை சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்குது. மாயா மோகனோட பெருமை அந்த வானத்தையே எட்டுச்சு. இப்ப அவங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காலாவும் மோன்ட்டுவும் கைய கூப்பிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. காலாவும் மோன்ட்டுவும் அழுதுகிட்டே அவங்க கடையை மூடிட்டு அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மாயாவும் மோகனும் அவங்களுடைய மாய மோமோஸ்னால ரொம்ப ஃபேமஸாவும் பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு. நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன். நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன். நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான். நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன். உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது. ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்கவுங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கும் ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா டெல்லிக்கு போயிடுவோம். தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு விற்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க. நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான். வாங்க, டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடைக்கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க. அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா, நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்ப்பா. வண்டி கவுந்ததுனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா, நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும். ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்கறேன். சாகரும் அவனோட அம்மாவும்
மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க. ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சுக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க. முகேஷ் ஒரு கூலி வேலை செய்யறவன். அவன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரான். அவரோட வீட்டுல அவரோட மனைவி பூலி, அப்புறம் 2 பசங்க நிம்மி அப்புறம் பண்டி. அப்பா, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அம்மா பாருங்க, அப்பா வராங்க. பண்டியும் நிம்மியும் எப்பவும் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா அவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இது உனக்கு, அப்புறம் இது உனக்கு. அப்புறம் எனக்குங்க. உனக்காக நிறைய ரேஷன் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சேட்டு எனக்கு காட்டுல மூலிகைகளை எடுக்கிற வேலையை கொடுத்தாரு. நான் போய் அங்கிருந்து நல்ல மூலிகைகளை இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்திருக்காரு. 500 ரூபாவா? ஆமா, அதனால நாளையில இருந்து நான் காட்டுல இருக்கிற மூலிகைகளை எடுக்க போகணும். இன்னைக்கு 500 ரூபாய் வந்துருச்சுல, இதோட ரேஷனும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க களைச்சு போயிருக்கீங்க. போய் கை கால் கழுவிட்டு வாங்க. நான் டீ எடுத்துக்கிட்டு வரேன். பூலி டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் முகேஷ் கை கால் அலம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அப்பா, மோகன் மாமா வந்திருக்காரு. முகேஷ் மோகனை உள்ள வர சொன்னாரு. அட வாப்பா வா, ஒரு புது வேலை கிடைச்சிருக்குப்பா. காட்டுல மூலிகை எடுக்கிற வேலை. நாளைக்கு நீ கூட என் கூட வாப்பா. கேட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்கறாரு. அடேங்கப்பா, அண்ணா நாளைக்கு நானும் உன் கூட வரேண்ணே. நல்லது, வா டீ சாப்பிடலாம். உடனே பூலி 2 கப்பு டீ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எடுத்துக்கப்பா. மோகனும் முகேஷும் ஒன்னா டீ குடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மோகன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. அவரையும் எதுக்காக இங்க வேலைக்கு கூட்டிட்டு போறீங்க? சேட்டு இன்னொரு ஆளையும் கேட்டாரு. அவனுக்கு வேலை சொல்றதுல தப்பு என்ன இருக்குது? உங்களுக்கு தான் உங்க தம்பிய பத்தி தெரியும்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் உங்க தலையில போட்டுருவாரு. மூலிகை எடுக்கிறதுல என்ன பெரிய தப்பு நடந்துட போகுதுமா? உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை. அப்புறம் உங்க இஷ்டம். உங்க தம்பிய நீங்களே பாத்துக்கோங்க. போலிக்கு முகேஷ் மோகனை வேலைக்கு கூட்டிட்டு போறது சுத்தமா பிடிக்கல.
இருந்தாலும் அடுத்த நாள் முகேஷ் மோகனை தான் கூட வேலைக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. திட்டையா, இவன் என் தம்பி மோகன். இவனும் வேலை செய்யணும்னு நினைக்கிறான். சரி, இவரையும் உன் கூட கூட்டிட்டு போ. நல்லா புரிஞ்சுக்கங்க, காடு ஒன்றும் அவ்வளவு ஈஸியான மேட்டர் இல்ல. காட்டுல உங்க 2 பேருக்கும் ஏதாவது நடந்ததுன்னா அது என் பொறுப்பு இல்ல. ஓகே சேட்ஜி, காடு ரொம்ப மோசமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க 2 பேரும் போய் வேலைய பாருங்க. முகேஷ் மோகனை அவன் கூட காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். நான் இந்த வழியில போறேன், நீ அந்த பக்கமா போ. சரிண்ணே. 2 பேரும் 2 திசைகள்ல போயிட்டாங்க. அப்புறம் மூலிகை செடிகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரோட மூட்டையும் நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் 2 பேரும் காட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லா மூலிகை செடிகளையும் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. முகேஷும் மோகனும் சேட்ஜி கிட்ட செடிகளை கொடுப்பாங்க, அப்புறம் காசை வாங்குவாங்க. ஒரு நாள் முகேஷ் காட்டுல செடிகள் பறிக்கிறதுக்காக போகும்போது ஒரு பெரிய மரம் அவன் மேல விழுந்துடுச்சு. முகேஷோட சத்தத்தை கேட்டு மோகன் தூரம் இருந்து ஓடி வந்தான். அந்த மரத்தை அவன் எடுத்து மாத்துனா. அப்புறம் முகேஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, மருந்து மாத்திரைகளால மட்டும் அவரை சரிப்படுத்த முடியாது, நல்ல ஓய்வு எடுக்கணும்னு. அவர் எப்பவும் படுக்கையிலே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் முகேஷ் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு. முகேஷால அவரோட காலை அசைக்க கூட முடியல. அவர் குடும்பத்தை அவர் ஒண்டியா நடத்திக்கிட்டு வந்தாரு. இப்ப வீடை எப்படி நடத்துறதுன்னு குடும்பத்துல உள்ள எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாளே வீட்டுல இருந்த மளிகை பொருட்களும் பணமும் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? வீடை எப்படி நடத்துறது? நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பூலி ஒரு டப்பால இருந்து கொஞ்சம் காசு எடுத்தா. இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சிருந்தேன், இப்ப இத வச்சு ஏதாவது பொருட்கள் வாங்கலாம். நிம்மி, நீ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வா. சரிம்மா. நிம்மி மார்க்கெட்டுக்கு போனா. அங்க போய் அவ உருளைக்கிழங்கோட விலைய கேட்டா. உருளைக்கிழங்கு எவ்வளவு அண்ணா? 1 கிலோ 30 ரூபாய். கடவுளே, இவ்வளவு விலையா? காசு கம்மியா இருக்கு, விலை குறைஞ்ச உருளைக்கிழங்கு கொடுங்க. நிம்மி அடுத்த கடையில போய் கேட்டா. 30 ரூபா 1 கிலோ. வாங்கினா வாங்க, இல்லனா கிளம்பு. நிம்மி எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் விலைகளை கேட்டா. அப்புறம் மார்க்கெட்டோட ரோட்டோரமா ஒரு வயசானவரை பார்த்தா. அவர் உருளைக்கிழங்கு வித்துக்கிட்டு இருந்தாரு. பாப்பா, உருளைக்கிழங்கு வாங்கிக்கம்மா, இது என்னுடைய நிலத்துல விளைஞ்சது. விலை என்ன? கிலோ 10 ரூபாமா. அவ்வளவுதானா? குறைஞ்ச விலை கேட்டதும் நிம்மி உடனே 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டா. அப்புறம் சந்தோஷமா அவ வீட்டுக்கு ஓடி போனா. நிம்மி வீட்டுக்கு போன உடனே, இந்தாங்கம்மா, இது என்ன இவ்வளவு மோசமான உருளைக்கிழங்கு? பார்த்து வாங்க தெரியாதா உனக்கு? அம்மா, இது விலை குறைஞ்ச உருளைக்கிழங்கு, 10 ரூபாய் தான் கிலோ, அதனால 1 கிலோ வாங்கினேன். மத்த எல்லா கடையிலயும் 30 ரூபாய் விலை. சரி. போலி உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தப்போ எல்லா உருளைக்கிழங்கும் கலர் கலரா இருந்தது. சிலது பச்சை கலர், சிலது சிகப்பு கலர். இது என்ன உருளைக்கிழங்கு? கலர் கலரான பரோட்டா பண்ணா நல்லா இருக்கும்மா. அது சாப்பிடறதுக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. பண்டி இத சொன்ன உடனே அவங்க முன்னாடி கலர் கலரா ஆலு பரோட்டா வந்துடுச்சு. பூலியால அவ கண்ணை நம்பவே முடியல. அடக்கடவுளே, இது எப்படி நடந்துச்சு? தெரியலையேம்மா. இது மாயமா இருக்குமா? அம்மா, இங்க பாருங்க, ஒரு உருளைக்கிழங்க காணாம போயிடுச்சு. என்ன? இருங்க, நான் ஏதாவது கேட்டு பாக்குறேன். நம்ம கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருந்ததுன்னா. இது சொன்னதும் நிம்மியோட மடியில ஒரு நாய்க்குட்டி வந்துடுச்சு. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு காணாம போயிடுச்சு. நீங்க வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு மாய உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு ஆசையை கேட்டா உடனே ஒரு உருளைக்கிழங்கு காணாம போயிடுது. ஒரு உருளைக்கிழங்கு தான் பாக்கி இருக்கு. நல்லா யோசிச்சு ஏதாவது கேளுங்க. அம்மா, நல்லா பணத்தை கேளுங்கம்மா. அப்போ அப்பாவை சரி பண்ணலாம் இல்ல? இல்லம்மா, நீங்க அப்பாவை குணமாக்கிடுங்க. போலி யோசிச்சா. அவ தான் புருஷனை சரி பண்ணணும்னு நினைச்சா. அவ குடும்பத்தோட கஷ்டத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சா. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம், என்னோட ஆசை என்னன்னா, என் புருஷன் அவரோட கால்ல நின்னுக்கிட்டு எங்களோட புது பங்களாவுக்கு வெளியில அதுக்குள்ள எல்லா பொருட்களும் இருக்கணும். எவ்வளவு பொருட்கள்னா எங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்க கூடாது.
உடனே அந்த மாயம் நடந்தது. அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்ல இருந்தாங்க. அங்க எல்லா பொருட்களும் இருந்தது. அப்புறம் முகேஷும் அவரோட கால்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு. போலியால அவரோட சந்தோஷ கண்ணீரை நிறுத்த முடியல. ரொம்ப நன்றி கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பூலியும் குழந்தைங்களும் முகேஷ கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. நான் என் கால்லயே நான் நிக்கிறேன். டாக்டர் இது முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. பூலியோட புத்திசாலித்தனத்தால அவளோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. அவகிட்ட ஒரே ஒரு மாய உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதுகிட்ட அவ ஒண்ணுதான் கேட்க முடியும். ஆனா அவ எல்லா வரத்தையும் ஒரே வரமா கேட்டு அவளோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டா. அந்த கலர் உருளைக்கிழங்கு காணாம போச்சு. ஆனா முகேஷோட குடும்பத்தோட சந்தோஷம் கிடைச்சிடுச்சு. ஷாம் அப்புறம் ரீமா கணவன் மனைவி 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களோட மணாலில இருக்காங்க. காலையில ஷாமும் ரீமாவும் மேகியை வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆனதும் 2 பேரும் மோமோஸை வித்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மோமோ வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. யாரெல்லாம் மணாலியை சுத்தி பார்க்க வருவாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து மோமோஸை வாங்கி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜனங்களுக்கு ஷாம் செய்யற மோமோஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனா ரீமா செய்யற மேகிய ஜனங்க பெருசா கண்டுக்கல. இதனாலேயே ஷாம் அப்புறம் ரீமாக்கு நடுவுல பிரச்சனைகள் வந்தது. பொண்டாட்டி, இன்னைக்கு சாப்பிட என்ன பண்ணிருக்கேன்? உன் கையில அந்த மேகிய சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியா இருக்கும். சரியாதான் சொல்லிருக்கீங்க. என்ன இன்னும் கிண்டல் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் லாயக்கு. வெளி ஆட்களுக்கு என்னோட மேகி பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. ரீமா கோவமா கிச்சனுக்குள்ள போயிட்டா. ஒரு நாள் ஷாமோட கடைக்கு ஒரு ஆள் வந்து ஷாம் கிட்ட இப்படி சொன்னான். சார், உங்க மோமோஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி மோமோஸ் மணாலில மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு உங்க கைக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி பாராட்டி ரொம்ப நாட்கள் ஆச்சுப்பா. ஆனா இந்த மாதிரி பாராட்ட கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஏதாச்சும் புதுசா இருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதாகட்டும். உங்க இந்த டேலண்ட்டை யாருமே திருடாம இருக்கட்டும். ஆமா, டேலண்ட் தான், அதுக்கு தான் திமிறேன். அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஷாமோட இந்த வெற்றியை பார்த்து இன்னும் நிறைய பேரு அதே இடத்துல மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வியாபாரத்து மேல யாரதோ கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் ரொம்பவே பீத்திக்காதீங்கன்னு. கேட்டாதானே நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேரு மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. ஜனங்க வியாபாரத்தை பார்க்க மாட்டாங்க, நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம் அதான் பாப்பாங்க. அவங்க நம்மளை விட நல்லா விவகரிச்சு நல்லா வியாபாரத்தை செய்வாங்க. அப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா அதுக்குன்னு இருக்கும். இல்லனா நீ சொல்றது உண்மையாயிரும். ஷாம் ரீமா சொன்னதை பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட வியாபாரம் மொத்தம் டவுன் ஆயிடுச்சு. இதனால ஷாம் கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஷாம் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால அவனுக்கு அடிபட்டு இருந்தது. அடி பலமா பட்டு இருந்ததால ஷாம் 3 மாசம் வரையும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ட்டு டாக்டர் சொன்னாரு. இனிமே உங்களை நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க கிட்ட சொல்லுங்க, முத மாதிரி வேலை பார்க்க வேண்டாம், ஓய்வெடுக்கட்டும். ஷாம் வேலையே செய்ய முடியாததால ரொம்பவே சோகமா இருந்தான். அவன் வீட்டோட கஷ்டமான நிலைமைய பார்த்து ரீமா கிட்ட இப்படி சொன்னான். நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குமா? என்னால உனக்கு உதவி பண்ண முடியலையே. நீ தனியா எல்லாத்தையும் எப்படி பார்த்துப்ப? நான் என்னோட குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளோட குழந்தைங்கள என்னோட பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டேன். கொஞ்ச நாள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இந்த வீட்டையும் பாத்துக்கிறேன். ஒருவேளை நானும் உனக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தா? ரீமா தன்னோட வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிச்சுட்டா. ஷாமோட உதவி இல்லாததால அவளால மேகிய மட்டும்தான் செஞ்சு விற்க முடிஞ்சது. இப்படியே வியாபாரம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில ரீமா தன்னோட கடையை திறந்தாலோ இல்லையோ, அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு 7 வயசானவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ரீமாவோட கடைக்கு வந்தான். அந்த 7 வயசானவர் ரீமாவை கடையில பார்த்து ஷாம்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. மகளே, இங்க ரொம்ப ருசியா மோமோஸ் பண்ற ஒரு இளமையான பையன் இருந்தானே, அவன் எங்க போனா? அவன் எனக்கு மோமோஸ் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆயிருச்சுமா. அவரு என்னோட கணவர் தாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இதனால நாங்க இப்போ மேகியை மட்டும்தான் வித்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு மேகி செஞ்சு கொடுக்கறேன், நீங்க இதை சாப்பிடுங்க. ரீமா அந்த 7 வயசானவருக்கு மேகியை கொடுத்தா.
மேகியை சாப்பிட்டதும் அவர் இப்படி சொன்னாரு. அடேங்கப்பா, இந்த மாதிரி ருசியான மேகிய நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி கையில என்ன மாயம் இருக்கோ தெரியல. கடவுள் உங்களை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாங்க. அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு ரீமாக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மேகிக்கான காசு கேட்டா. நன்றிங்க. சரி, மேகிக்கான காசு கொடுங்க. காசா? என்ன காசு? நான் எப்பவுமே உன் புருஷனுக்கு காசு கொடுத்ததில்ல. நான் எப்போ இங்க வரும்போது கூட எனக்கு ஃப்ரீயாவே மோமோஸ் கொடுப்பா. காலங்காத்தாலே வந்து இந்த ஆளு என்னோட நாளே கெடுத்துட்டாரு. இனி என்னோட நாளே விளங்கின மாதிரி தான். அந்த 7 வயசானவர் அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்னு இப்படி சொன்னாரு. நான் உன் புருஷன் கையால மோமோஸ் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு மந்திர தாயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் உன் கடையில நல்ல வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அத உனக்கும் கூட நான் கொடுக்கிறேன். அந்த வயசானவர் தன்னோட பையில இருந்து ஒரு தாயத்தை வெளியில எடுத்து இப்படி சொன்னாரு. இந்த தாயத்தை உன்னோட இந்த கடையில கட்டிவே, அதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாரு. என்ன தாயத்து? அவர் என்கிட்ட இத பத்தி என்னைக்கும் சொன்னதே இல்லையே. இந்தா, இப்போலிருந்து மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னா பண்ணி விற்க ஆரம்பி. நீ மேகிய ரொம்ப நல்லா பண்ற. உன் புருஷனோட உதவியால மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னாக்கி அத நல்லபடியா வியாபாரம் பண்ணு. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ரீமா வீட்டுக்கு போனதும் ஷாம் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. ஷாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்படி சொன்னான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏழை சாமியாரு ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்தாங்க. நான் அவங்களுக்கு மோமோஸ் ஃப்ரீயா கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுக்கு அவங்க எனக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. அதை நம்மளுடைய மோமோஸோட கடையில நான் போட்டேன். நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு. இது அதே மந்திர தாயத்து தான் போல. அவரு அதோடவே நாம மேகியும் மோமோஸையும் சேர்த்து வச்சு மேகி மோமோஸை விற்கணும்ட்டு சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நாம பண்ணி ஆகணும். இதனால நம்மளுடைய வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஷாமோட பேச்ச கேட்டுக்கிட்டு ரீமா தன்னோட கடையில அந்த 7 வயசானவர் கொடுத்த தாயத்தை கட்டி விட்டுட்டா. அப்புறம் மேகி மோமோஸை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மணாலில இருக்கிறவங்க எல்லாரும் மேகி மோமோஸை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீமா செய்யற மேகி மோமோஸ் மணாலிக்கு வர டூரிஸ்ட்க்கு எவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா எல்லாரும் அதையே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்ற மோமோ வியாபாரிங்க எல்லாம் அவங்களோட கடையை மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஷாமோட உடம்பு முந்திய விட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இனிமே நானும் கூட உனக்கு உதவி பண்றேன். நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போகும். நம்மளோட மேகி மோமோஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அதனால நாம நம்மளோட தள்ளு வண்டிய ஒரு கேண்டீனா மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுல நாம விதவிதமான மேகி மோமோஸ் விற்கலாம். நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். கேண்டீன் மட்டும் இல்ல, நாம மோமோஸோட ஃபேக்டரியே திறந்துடலாம். நீ குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்ட. நான் இல்லாம இருந்தாலும் கூட இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஷாமும் ரீமாவும் சேர்ந்து ஒரு பெரிய மோமோஸ்க்கான கேண்டீனை திறந்தாங்க. இப்போ அவங்களோட வியாபாரம் இன்னும் பல மடங்கு நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ திரும்ப அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.